திருச்செந்தூரில் அதிகாலையிலேயே திடீரென உள்வாங்கிய கடல். 1000 பாணியில் கடற்கரையில் தெரிந்த உருவங்களால் நெகிழ்ந்து போன பக்தர்கள். பல நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூர் கடற்கரையில் இந்த மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூரில் மற்ற இடங்களில் இல்லாத சிறப்பாக கடற்கரையில் சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு நேராக முருகப்பெருமானிடம் சென்று மனமுருகி வேண்டுவர். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அதிலும் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். இப்படியாக புனித தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் நீர் அவ்வப்போது உள்வாங்கி காணப்பட்டது.